வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பன் தோசை பண்ண போறோம். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் அப்படின்னு சொல்லலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஊற வச்சாலே போதும். ரொம்ப ஹெல்தியான ஒரு பன் தோசை நம்ம பண்ணிடலாம். நிறைய காய்கறிகள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்மெண்டேஷன் தேவையில்லை. சோடா உப்பு இல்லை ஈனோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. பாசிப்பருப்பு வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச். நம்ம இதுல வந்து நிறைய காய்கறிகள், அதாவது நம்ம கிட்ட என்ன அவைலபிளா இருக்கோ அந்த காய் எல்லாமே நம்ம சேர்க்கலாம். நல்ல விட்டமின் மினரல் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களையும் இது மூலமா காய்கறிகள் சாப்பிட வைக்கலாம். இந்த பாசிப்பருப்பு ஊற வைக்கிறதுக்கான நேரம் மட்டும்தான். மற்றபடி இந்த பன் தோசை வந்து ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ரெசிபி ஈஸியாக எப்படி பண்றது பார்க்கலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல முறுன்னு இருக்குது. ரெண்டு சைடுமே பாருங்க. சென்டரில் வந்து நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கே வந்து அட்ராக்ஷனாக இருக்குது. சாப்பிடணும் போல பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. 2 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினா கூட போதும். அதிகமாக ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதோட சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை தண்ணியை ஃபுல்லாக வடிய விட்டுட்டு, தண்ணி ரொம்ப அதிகம் சேர்க்காம நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக காய்கறிகள் நம்மகிட்ட என்ன இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பட்டாணி ஃப்ரோசன் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணி எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமாக கேபேஜ், வெங்காயம், கேரட் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சேனலில் இருக்குது. அதுலேருந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேலை பாருங்கள் எவ்வளோ ஈஸி ஆகிடுது. தனித்தனியாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஒவ்வொன்றும் போட்டு அது வெடித்து சுற்றி நமக்கு அழுக்காகாமல் நீட்டாக நமக்கு வேலை முடிஞ்சிடுது. இந்த தாளிப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்ல பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். இதையும் அதில் சேர்த்துருவோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன காய்கறிகள் வச்சுருக்கோமோ எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். கேரட், கேபேஜ் நம்ம ஃப்ரோசன் பண்ணி வச்சோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரோசன் பட்டாணி நம்ம சீசனில் வாங்கி ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த சீசன் வரைக்கும் நமக்கு அது ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். அதுக்கான ப்ராசஸ் வீடியோ தான் நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த காயெல்லாம் எதுவும் ரொம்ப நமக்கு வேக வேண்டாம். ஒரு 50% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பன் தோசை பண்ணுறோம் இல்லையா, அதில் வெந்துடும். இந்த காயெல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு தண்ணி ஃபுல்லாக வடிய விட்டுட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்காம நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பன் தோசைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். மாவு பாருங்கள் நல்லா அப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் கையால். மாவு கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக ஏரியாக வந்துடும். நமக்கு வந்து இந்த பன் தோசை நல்லா சாஃப்டாக வரும். காய்கறிலாம் ஓரளவு வதங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் நிறைய கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளஃபியாக வரும். நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிப்போம். நம்ம மாவு வந்து பாருங்கள் ரொம்ப திக்காக இருக்குது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இரும்பு கடாயாக இருந்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடி நல்லா கனமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாவை டைரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடணும். எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது. ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கணும். நம்ம பன் தோசை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த ஃபஸ்ட்டு தோசை அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததுக்கெலாம் நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. திருப்பி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது.
நல்லா ஒரு ஃபோர்க் இல்லைன்னா நைஃப் வச்சு லேஸாக அப்படி குத்தி விட்டோம்னா சென்டரில் கூட நல்லா வேகும். திரும்பி மூடியை போட்டு மூடிடலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுப்போம். இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த சைடும் அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததுக்கு பன் தோசைக்கு வந்து நான் எண்ணெயை ஆட் பண்ண மாட்டேன். அந்த எண்ணெயே போதும். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் கொஞ்சம் நமக்கு எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். அது இரும்பு வானல் இல்லையா, கம்மி எண்ணெய் போட்டோம் அப்படின்னா உடனே ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து அது நல்லா சீசன் ஆயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக அருமையாக வந்திருக்கு. இப்போ மேலே ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்ததுக்கு மாவு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கும், நல்லா அப்படி மொத்தமாக ஃப்ளஃபியாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு 1.5 கரண்டி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். மூடியை போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சுப்போம். அடுத்த பன் தோசை பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இதை இப்போ திருப்பி போட்டுருவோம். பாருங்க எப்படி நல்லா கோல்டன் கலரில் நல்லா மொறுன்னு இருக்கு. அதுக்கு என்ன நம்ம ஆட் பண்ணவே இல்லை, அந்த ஃபஸ்ட்டு இதில் போட்டதே மிச்சம் இருந்தது, அதுவே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஒரு ஃபோர்க்கால ஒரு 4-5 இடத்துல இப்படி நம்ம இப்படி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளேயும் நல்லா வெந்துடும். ஆக்சுவலாக இப்பயே அது வெந்துடுச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. மூடி போட்டு மூடிடலாம். அந்த சைடு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு எத்தனை பன் தோசை வேணுமோ நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பன் தோசை சர்விங்க்கு ரெடி. பன் தோசையை தேங்காய் சட்னி ப்ரீமிக்ஸோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீமிக்ஸ் ரெசிபி வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பன் தோசையோட சூப்பராக இருக்கும். இதோட மட்டும் இல்லை, நம்ம எல்லா டிஃபனுக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கே வந்து அட்ராக்ஷனாக இருக்குது, சாப்பிடணும் போல இருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஹெல்தியான ப்ரோட்டீன் ரிச் பன் தோசை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இருக்குது மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் நல்ல முருகன் இருக்குது, சென்டரில் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ப்ரீமிக்ஸ் சட்னி இருக்கு இல்லையா, இந்த சட்னிக்கும் இந்த பன் தோசையும் சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போது தெரியுது நல்ல முறுமுறுன்னு இருக்கு. அது உள்ள அந்த காய்கறி நல்ல சாஃப்டா நல்ல டேஸ்டியா இருக்கு. இஞ்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்கோம் இல்லையா, அதுவும் அப்படியே வாயில வரும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கு. இந்த தாளிச்சிருக்கோம் பாருங்க அந்த பருப்பு, உண்மையிலே அட்டகாசமா இருக்குங்க. இந்த ஹெல்தியான சோடாவோ ஈனோவோ எதுவும் சேர்க்காத, ஃபர்மெண்டேஷன் தேவையில்லாத, ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய இந்த பாசிப்பருப்பு பன் தோசையை கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.